உலகநாயகன் கைவிட்டாலும் தனுஷ் வந்து கைவிடல ஹெச் வினோத்தை. ஆமா, அடுத்த படத்தை வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஸோ இப்போ வந்து தனுஷ் வந்து கேப்டன் மில்லர் படத்தை தொடர்ந்து வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல D50 தனுஷனுடைய 50வது படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. அவர் தான் அதில் ஹீரோவாக ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து வந்து தனுஷனுடைய 51வது படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதற்கிடையே வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு வந்து ஹெச் வினோத் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாரு. கமலஹாசன் ஓகே சொல்லி அது படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து அவர் கூடவே வெயிட் பண்ண வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட விக்ரம் படம் சக்ஸஸ்க்கு அப்புறமா அந்த ஜேர்னி தொடங்குச்சு. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்லை. இதற்கிடையே வந்து அவர் 233வது படமாக இதை கமிட் பண்ணி 234 237 படங்கள் வரைக்கும் எல்லா படங்களுக்கும் ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் வினோத் படத்தை மட்டும் என்ன ஆச்சோ தெரியல, அப்படியே விட்டுட்டாரு. ஸோ கமலஹாசன் வந்து வினோத்தை கை விட்டதுனால அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாரு. இங்கே அஜித்திட்ட படம், அஜித்துக்கு அடுத்த 3 படம் கமிட்டடு. அதனால ஒரு கல்லெறிஞ்சு பார்ப்போம்னு சொல்லி தனுஷோட ஒரு செட்டிங்கை உட்காந்து ஒரு லைன் கதை சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கதை தனுஷுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இமீடியட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ தனுஷனுடைய 51வது படத்தை ஹெச் வினோத் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. D50 முடிஞ்ச உடனே அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு ஆயிடும். ஸோ அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த படங்களுக்கு தனுஷ் போறாரு. உண்மையிலே உலகநாயகன் கைவிட்ட ஒரு இயக்குனரை வந்து தனுஷ் வந்து கையை பிடிச்சி தூக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த படம் கிடைக்காம போயிருந்தா வினோத்துக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்திருப்பாரு. ஏன்னா அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் படம் ஒரு கமிட் பண்ணி அது டேக் ஆஃப் ஆகாமே போய் இழுத்தடிக்கப்பட்டு அந்த படம் டிராப் ஆச்சுன்னா அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அவர் தொடர்ந்து வந்து ஒரு நல்ல சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1ன்னு அடுத்தடுத்து 2 படத்தை கொடுத்துட்டு அப்புறம் பேக் 3 படம் அஜித்தோட உட்காந்துட்டாரு. ஸோ அஜித்தோட இந்த 3 படங்களுமே வந்து ஒரு மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருந்ததுனால கடைசி படம் வந்து துணிவு ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது. அதனை தொடர்ந்து தான் உடனே கமல்கிட்ட போனார். அது கிடைக்காதனால இப்போ தனுஷ்ட வந்திருக்காரு. உண்மையில தனுஷ் அண்ட் வினோத் காம்பினேஷன் ஒரு புது கூட்டணியாக இருக்கும், ஒரு புது ஃப்ளேவரில் அந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் தனுஷ் அண்டு வினோத்தை பற்றின தகவல். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.